அந்த நாளையில அல்லாஹ் அடி பூமியிலிருந்து உசுப்ப ஆரம்பிப்பான். பெரிய ஒரு புகை மண்டலத்தை போற ஒரு நிலைமை உண்டாக்குவான். பூமி உசும்ப ஆரம்பிக்கும். அந்த கியாமத்துடைய நாளையிலே பூமிக்கு மேலால் நடந்தவைகளை பூமி வெளியாக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பூமி தனக்கு மேலால் நடந்த விஷயங்களை அது சொல்ல ஆரம்பிக்கிற நாள் தான் கியாமத்துடைய நாள். பூமி பேசக்கூடிய நாள் கியாமத்துடைய நாள். பூமிக்கு மேலால நடந்தவைகளை கக்க ஆரம்பிக்கும் பூமி. மனிதன் இந்த காட்சியை கண்டதில்லை. மனிதன் பாப்பானாம். வாஹரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா. மனிதன் கேட்பானாம், இந்த பூமிக்கு என்ன நடந்திருக்குது? இது நாங்க என்ன நற்காரியமோ தீய காரியமோ, பாவமான விஷயமோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ செய்யக்கூடிய நேரத்துல இது சும்மா தானே இருந்துச்சு, இது பார்த்து கொண்டு தான் இருந்துச்சு, ஆனா ஒன்றும் செய்யல. இன்றைக்கு என்ன இந்த பூமி உசும்ப ஆரம்பிக்குது. இன்றைக்கு இந்த பூமிக்கு என்ன நடந்திருக்குது? பூமி என்னத்தை சொல்ல ஆரம்பிக்குது? பூமி சொல்ல போகுது. பூமி தனக்கு மேலால நடந்தவைகளை ஏன் இன்றைக்கு சொல்லி காட்டுதண்டு மனிதன் பூமி பேசுற விஷயத்தை கண்டு வகாலல் இன்சானு மாலஹா. இந்த பூமிக்கு என்ன நடந்திருக்குது? பூமி சொல்லுவான், பதில் சொல்லுவான், பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா. முழு உலகத்தையும் பேச வச்ச அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ரப்புடைய கட்டளை நாங்கள் பேசுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொல்லி பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, ரப்புடைய கட்டளை, அதற்காக வேண்டி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய நாள் கியாமத்துடைய நாள். நாங்க ஒளிச்சு செஞ்சது, மறைச்சு செஞ்சது, இருட்டுல செஞ்சது, ஜாமத்துல செஞ்சது, பங்கர்ல செஞ்சது, சந்தில செஞ்சது, உள்ளூர்ல செஞ்சது, வெளிநாட்டுல செஞ்சது, வாலிபத்துல செஞ்சது, வயோதிபத்துல செஞ்சது, எல்லாமே எல்லா ரகசியங்களும் அந்த கியாமத்துடைய நாளையில வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் கியாமத்துடைய நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம துபுல்